ஏன்பா அந்த பொண்ணு பேரு உண்மையிலேயே தங்கமயில் தானா? இந்த அவ கூடயே சுத்திட்டு இருப்பாங்களே ரெண்டு பெருச்சாளிங்க மாதிரி ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே அப்பன ஆத்தாளும் தானா? கோமதி வீட்ல நகை நட்டெல்லாம் இம்புட்டு தான் போடணும்னு ஒண்ணும் கராரா கூட கேட்டிருக்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ஏமாத்தினாங்களாம்? பொண்ணு வாழ்க்கை தான் போயிடுச்சு, சரி கிடைக்கிற வரைக்குமாவது கிடைக்கட்டும், 80 பவுன் நகையாவது கிடைக்கட்டும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த காலத்திலயும் கோமதி அந்த குடும்பத்தை வீட்டுல சேர்க்கவே கூடாதுடா. நல்ல வேலை, மீனாவுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே இந்த உண்மை தெரிய போய் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு. அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன ரொம்ப நல்லவளுகளாமா? நகை விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே வீட்டுல சொல்லி இருக்கணும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். நீ கேட்டதுக்கு மயில பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. ராஜி அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தால, அவங்க படிச்சாங்களா? அத ஏன் கேக்குறீங்க? உங்க பெரிய அண்ணன் அந்த லெட்டரை தனக்கு தோணும் போதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. சின்ன மட்டும் என்னவா, அவரு கல்லு மனசுக்குள்ளயும் அம்பிட்டு ஈரம் இருக்குன்னு எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது. ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு இதுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நீ நாங்களும் தான் நினைக்கல. கோமதி பக்கத்துல நிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஏமாத்துக்கார குடும்பத்தோட சேர்ந்து இன்னும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல தெரியுமா? குடும்ப சாமியில எந்த சாமி கண்ணு திறந்துச்சுன்னு தெரியல, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படியே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்ல. பொண்ணு சேரணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க, சேர்ந்தா சந்தோஷம் தான். அப்படியே சேரலனாலும் முகத்தை திருப்பிட்டு போகாம இருந்தா கூட நல்லதுதான் தம்பி. ராஜி கிட்ட நானும் கோமதி கிட்ட அத்தையும் நல்லா இருக்கியானாவது கேட்க முடியும்ல. அக்கா, இப்ப நீங்க எதுக்கு கண்ண கசக்குறீங்க? அம்பிட்டு வேதனை இருக்கு மாதிரி மனசுக்குள்ள. பெத்த பொண்ணு எதிர்த்த வீட்டுலதான் இருக்கா, பார்க்க வேண்டாம்னு நினைச்சா கூட பாக்குற தூரத்துலதான் இருக்கா. ஆனா அவகிட்ட பேச முடியாம இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய சித்திரவதை தெரியுமா? நானாவது பரவாயில்ல, கொஞ்ச நாளாதான் இந்த சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தெல்லாம் வருஷ கணக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி. இப்ப நடந்த பிரச்சனையால அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்தா நல்லா இருக்கும்ல. நல்லதே நடக்கணும்னு நம்புவோம் அண்ணி, கண்டிப்பா நடக்கும். அப்பா, அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. நாமளும் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு நாளாவது மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்கணும்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னப்பா எல்லாத்துக்கும் வேணானா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள நியாயப்படுத்துறதுக்காக அந்த குடும்பம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நீ சொல்ற மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பதிலுக்கு நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வாழ்க்கை முழுக்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைய சொல்றியா? கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்கல்ல, மாதிரி விலகி போறதா நமக்கு நல்லது. தப்பு பண்ண அவங்களே அவ்வளவு தைரியமா இருக்கும்போது நம்ம எந்த தப்பு பண்ணலையேப்பா, நாம ஏன் தைரியம் இல்லாம இருக்கணும்? வாஸ்தவம் தான். ஆனா யாரு தைரியசாலி யாரு பெரிய ஆளுன்னு காட்ட இங்க ஒண்ணும் போட்டி நடக்கலையே. ஒன்ன கேளுமா, விட்டு தொலைறது தான் நல்லது. கோமதி, மயிலோட படிப்பு விஷயம், வேலை விஷயம், வயசு விஷயம், எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தப்போ எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மள இப்படி ஏமாத்திருக்காங்கல்ல, அந்த கோவத்துலதான் பிள்ளைய நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். கூட பிள்ளைய வெளியே போக சொன்னேனே தவிர தீர்க்கமான முடிவு அந்த பிள்ளை விஷயத்துல நான் எடுக்கல. சரவணா அந்த பிள்ளைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னப்போ கூட துணையா அப்பா நிப்பேன்னு சொன்னேனே தவிர கூட வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்றானே. இப்ப தேவையானதா என் மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பிள்ளை விஷயத்துல இந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா யோசிச்சு எடுக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சுல்ல, பாவம் பொம்பளை புள்ளியோட வாழ்க்கை நம்மளாலேயோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ உள்ள வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். இந்த காரணத்தினாலதான் பிள்ளைய பத்தி நான் இவ்வளவு யோசிச்சேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலன்னா சரி வராது கோமதி. எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே நம்ம குடும்பத்துக்கும் மயிலு குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு வரவும் கிடையாது. மேல நம்ம வீட்லயோ சரவணம் வாழ்க்கையிலயோ மயிலு கிடையாது. அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோமதி, பிள்ளையோட பொருள் நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குதோ அந்த பொருள்ல ஒண்ணு விடாம மொத்தமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. சரிங்க. சரவணா, பாவ கல்யாணம் பண்ணிக்க நினைக்க அவசரப்படுத்தினது நான் தான் சரவணா. ஏ போல கல்யாண வாழ்க்கை முடிச்சு விடுறது இன்னைக்கு நான் தான்டா. அப்பா நிச்சயா எனக்கு வேற வழி தெரியலடா. அக்கா, நைட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களா? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. குவார்டர்ஸ்க்கு போனாலும் மாசத்துக்கு பாதி நாள் இங்க தான் இருக்கீங்க. பேசாம மாமாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்களேன். அவரை கன்வின்ஸ் பண்ற திறமை இருந்தா நான் ஏன் தனியா போயிருக்க போறேன்? அத்தை, ஏதாச்சும் வேணுமா? கொஞ்சம் சுடு தண்ணி போடணும். கொடுங்க, நான் வைக்கிறேன். ஏமா, நீ அவகிட்ட சொல்லியாச்சா? அதான் உன் ஆசை அக்கா மயில் கிட்ட உன் சாமான் செட் எல்லாம் கொடுத்து விட்டுறோம்னு சொல்லிட்டியா? நான் ஏன் அத்தை அதெல்லாம் சொல்ல போறேன்? இந்த வீட்டுக்கு அவ வேணான்னு ஆன பிறகும் நீ தானமா அவ வீட்டுக்கு போன, சொல்லு. அவகிட்ட சொல்லிட்டியா? இல்ல நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. இத பாருமா, இங்க என்ன நடந்தாலும் அவகிட்ட மூச்சு விடக்கூடாது, புரியுதா? சரிங்க அத்தை. ஏய், அவங்க போன் ஏதாவது பண்ணாங்களா உனக்கு? அதான் தங்கமயில். அவங்க எனக்கு போன் பண்ண போறாங்க. நீங்க தான் தோஸ்துகளாச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்காக அவங்க போன் பண்ணாங்களா இல்ல நீ அவங்களுக்கு போன் பண்ணியா? அத்தையும் இதே தான் கேட்டாங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? நான் அவங்க கிட்ட பேசல, இனிமே பேசுறதாவும் இல்ல. மீனா, நைட் நம்ம அங்க இருக்கலாமா? ஏன்? அண்ணன் கூட இங்க இருக்கணும்னு தோணுது, அதான். நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க. இந்த வீட்ல எல்லார் கூடயும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்ஸ். நகை விஷயத்த மறைச்சதுக்கு அத்தை மாமா கிட்ட டோஸ் வாங்குவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீ இடையில புகுந்து காப்பாத்திட்ட. அதுக்கு தானே புருஷன்னு நான் ஒருத்தன் இருக்கேன். சரி, நான் இன்னைக்கு மேல தூங்கட்டுமா? மேல மாடியில அண்ணன் கூட தூங்கட்டுமான்னு கேட்டேன். தூங்கு, அதையே என்கிட்ட சொல்ற.